ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுந்தர் சி சாரோட டைரக்ஷன்ல நம்ம நயன்தாரா மேமோட ஆக்டிங்ல வரப்போற படம் தான் மூக்குத்தி அம்மன் 2. இந்த படத்துல இருந்து இப்ப செம்மையான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் அண்ட் பூஜை இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த ஒரு பூஜையில பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்களும் கலந்துருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல் எல்லாம் வந்திருக்கு. சுமார் 105 கோடி பொருட்செலவுல இந்த ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம நயன்தாரா மேம்க்கு அப்புறம் யோகி பாபு, அபிநயா, ரெஜினா கசன்ரா போன்ற நிறைய பிரபலங்கள் இந்த ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு. மூக்குத்தி அம்மன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி தான் நடிச்சிருப்பாரு. அவருமே அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி சார் தான் டைரக்ஷன் பண்றாரு. இப்போ தமிழ் ஆதி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸும் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு சம்பவத்தை பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா வேல்ஸ் அண்ட் சுந்தர் சி சாருமே சேர்ந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா இப்ப 105 கோடியா இருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த படம் 150 கோடி இல்ல 200 கோடிக்கு மேல இந்த படத்தோட பட்ஜெட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண போறாங்களாம். அதனால பட்ஜெட் எகரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பேசப்படுது. மூக்குத்தி அம்மனோட படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட அவுட்புட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்திருந்தது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி சார் தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நீங்க யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்துருச்சுங்க நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.